சுஜித்தோடைய மரணம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மரணத்துக்கு பின்னாடி மக்கள் மத்தியிலிருந்து பல கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சம்பத். இது சிம்பிளாக சொல்லுவேன். கிட்டத்தட்ட 80 மணி நேர மீட்பு பணி போராட்டத்துக்கு அப்புறமேட்டு சுஜித்தை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாமல் அவன் வந்து இறந்து போயிருந்திருக்கான். இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமேட்டு பல மக்கள் கிட்ட இருந்து பல கேள்விகள் வந்திருக்கு. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு போர்வெல்ல விழுந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான கருவி நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றது. எதனால் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு கயிறை விட்டு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு ரிக்கை வச்சு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஆழ்துளை கிணறு வச்சு மறுபடியும் ஒரு போர் போட்டு தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே வந்துட்டு ஒரு கருவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு முதல் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சுஜித் வந்து எப்போ இறந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உடல் அழுகிய வாடை வருது, அதனால வந்துட்டு சுஜித் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து உடல் வந்து மீட்டு எடுக்கிறாங்க. அப்போது அந்த வாடையை வச்சு தான் வந்துட்டு சுஜித் இறந்துட்டான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அது வரைக்குமேட்டு சுஜித் வந்து உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கவனிச்சாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக மக்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, போர்வெல்ல விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்க. ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு இவ்வளோ ஃபீட்டில் இருக்க ஒரு குழந்தையை இப்படி காப்பாற்றணும், இவ்வளோ ஃபீட்டுக்குள்ளே போன ஒரு குழந்தையை இப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் வந்து கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து திரு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து சொல்கிறாங்க. இதில் முதல் கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு மீட்பு பணியில் நாங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, டெத் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த தகவலை எங்களால் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவர் கொடுக்குறாரு. மூணாவது கேள்விக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து ட்ரை பண்ணோம், எப்படியாச்சும் சுஜித்தை வந்துட்டு உயிருடன் வந்து மீட்டணும், அவருக்கு வந்து ஒரு காயம் கூட இல்லாமல் அவர் வந்து காப்பாற்றிடணும் அப்படின்றத எங்களோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லா பாசிபிலிட்டிஸும் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. சுஜித்தோடைய மரணம் வந்து தமிழகத்தில் வந்து முதல் விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பல சம்பவங்கள் இதே மாதிரி வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். 2009 தேனியில் வந்து 8 வயசு சிறுவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆழ்துளை கிணத்துல வந்து விழுந்திருக்காங்க. அவங்கள வந்து 30 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து மீட்க முடியாமல் அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அடுத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா 2009 நடந்திருக்கு. திருவண்ணாமலையில் ஒரு சிறுவன் வந்து இதே மாதிரி ஒரு ஆழ்துளை கிணத்துல விழுந்திருக்காங்க. அவங்களையும் வந்து காப்பாற்ற முடியாமல் அவர் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அடுத்த நிகழ்வு 2011 நடந்திருக்கு. நெல்லையில் 200 அடி ஆழ்துளை கிணத்துல விழுந்து ஒரு சிறுவனை வந்து காப்பாற்ற முடியாமல் அந்த சிறுவனும் இறந்து போயிருந்திருக்காங்க. 2012 கிருஷ்ணகிரியில் 50 அடி ஆழ்துளை கிணத்துல விழுந்த ஒரு சிறுவன் வந்து உயிருடன் வந்து காப்பாற்றியிருந்திருக்காங்க. 2013 திருவண்ணாமலையில் ஆழ்துளை கிணத்துல விழுந்த ஒரு 4 வயசு சிறுமி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து உயிருடன் வந்து அவங்களை காப்பாற்றியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. 2014 விழுப்புரத்தில் இதே மாதிரி ஒரு சிறுமி பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணத்துல விழுந்திருக்காங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து காப்பாற்றியிருந்திருக்காங்க உயிரோட. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு சமயத்தில் அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி இவங்களும் இறந்து போயிருந்திருக்காங்க. அடுத்த இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா 2014 நடந்திருக்கு நெல்லையில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்திருக்காங்க. இவர் வந்து 8 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு இவர் வந்து உயிரோடு காப்பாற்றிருக்காங்க. அடுத்த இன்சிடென்ட் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னடா அப்படின்னு இருக்கும். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2014 தான் நடந்திருக்கு. திருவண்ணாமலையில் சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1.5 வயசு குழந்தை வந்துட்டு இதே மாதிரி ஆழ்துளை கிணத்துல வந்து விழுந்திருக்கான். இவன் வந்து 24 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு சடலமாக தான் மீட்டிருக்காங்க. 2015 வேலூரில் வந்து 350 அடி ஆழ்துளை கிணத்துல வந்துட்டு ஒரு சிறுவன் வந்து விழுந்திருக்கான். அதுக்கப்புறமேட்டு அந்த சிறுவன் வந்து உயிருடன் வந்து மீட்டிருக்காங்க. இந்த சிறுவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் சிகிச்சை பலனின்றி இந்த சிறுவன் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. 2018 நாகையில் 18 அடி ஆழ்துளை கிணத்துல விழுந்த ஒரு சிறுமியை வந்துட்டு உயிருடன் வந்து காப்பாற்றியிருந்திருக்காங்க. இப்போது சுஜித் 2019. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருந்தும் நம்மளால் வந்து சுஜித்தை உயிருடன் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வேதனை தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சில அறிவிப்புகள் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பயன்பாட்டில் இல்லாத எல்லா ஆழ்துணை கிணறுகளும் உடனடியாக மூடப்படணும், அல்லது அது எல்லாமே வந்துட்டு மழைநீர் வடிகால்களாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆழ்துணை கிணறுல விழுந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மீட்பு பணியில் எல்லா நவீன உபகரணங்களையும் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கையில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் சுஜித்தோட இந்த ஒரு இழப்புக்கு வந்துட்டு யார் காரணம்? இது வந்துட்டு ஒரு தனி மனிதனோட தவறா, இல்லை இது வந்துட்டு ஒரு அலட்சியத்தினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் தூத்துக்குடியில் ஒரு தம்பதி லிங்கேஸ்வரன் நிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதி வந்துட்டு சுஜித் வந்துட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்திகிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து டிவியில் லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களோட 2 வயசு குழந்தை ரேவதின்னு சொல்லக்கூடிய அவங்களோட 2 வயசு குழந்தை வந்து வீட்டில் பாத்ரூம்குள்ளே போய் ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த பாத்ரூமில் போய் வலிக்கி அந்த டப்பில் தலைகீழாக விழுந்து அந்த நீரில் வந்து முழுகி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருந்திருக்கு.
அதுக்கப்புறம் குழந்தை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்கம் பக்கத்துலலாம் தேட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அக்கம் பக்கத்துலலாம் தேடிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பாத்ரூமில் போய் எதர்ச்சியாக பார்க்கையில் அந்த குழந்தை வந்துட்டு அந்த டப்பில் தலைகீழ மூழ்கி வந்துட்டு இறந்து போயிருந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம யாரை தவறுன்னு சொல்கிறது? இது வந்துட்டு ஒரு தனி மனுஷனோட தப்பா, இல்லை இது வந்துட்டு ஒரு அலட்சியத்தினால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு நிகழ்வுமே பார்த்திங்கன்னா, இப்போது அந்த சுஜித்தோட இறப்புகளை கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு நோகுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு அம்மா அப்பாவும் சரி, இப்போ உங்களோட அம்மா அப்பாவும் சரி, இல்லை நீங்கள் ஒரு அம்மா அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்களா? நீங்கள் அதை பண்ணுவீங்களா? அப்படின்றதான் இதுக்கான ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்றதான் சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் முழுக்க ஒரு அலட்சியத்தினால நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, இது வந்து யாருமே தெரிஞ்சதை கண்டிப்பாக இது யாரும் பண்ணவே மாட்டாங்க. சுஜித்தோடைய மரணத்துக்கு அப்புறமேட்டு நிறைய மக்கள் தனி மனிதனாகவும் சரி, அமைப்புகளாகவும் சரி, இந்த மாதிரி பயன்பாட்டில் இல்லாத எல்லா ஆழ்துளை கிணறுகளையும் வந்துட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. பிஹைண்ட் வுட் சார்பாக நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தனி மனிதனாவோ இல்லை வந்துட்டு ஒரு அமைப்பாவோ இந்த மாதிரியான போர்வெல்லாம் பயன்பாட்டில் இல்லாத போர்வெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து art@behindwoods அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த சைடில் வந்திருக்கும். இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. இதை பார்க்குற யாராச்சும் ஒருத்தங்க எங்கேயாச்சும் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணுறோம். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.